இது வரைக்கும் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழுவின் சார்பாக என்னுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழு நடத்துறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பெங்களூர் இருக்கிற அனைத்து ரசிகர்களும் யாரும் பேர் சொல்ல விரும்பல, அனைத்து ரசிகர்களும் வந்துட்டு எங்களோட சேர்ந்து நல்லதை செய்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த டைம் பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். மரியநாதன், பெங்களூர் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழுலேருந்து மரியநாதன் பேசிட்டு இருக்கேன். இந்த அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் நீங்களா இல்லை உங்களோட சேர்ந்து ஒரு குழு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த குழுவில் யாரா இருக்காங்க, அது அறிமுகப்படுத்தி? கண்டிப்பாக நம்ம குழுவில் 10 பேர் இருக்கிறோம் சார். இந்த 10 பேர் எங்களோட சேர்ந்து இந்த குரூப்புடைய அட்மின் நான் தான் சார் மரியநாதன். என்னோட சேர்ந்து நந்தினி மிஸ் ஓனர்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ரஜினிவேலு, முத்து, சங்கர், ரமேஷ், முரளி, குமார், பாபு, ஜெகன் சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 பேர் இந்த டீமில் நாங்கள் நடத்தின்னு வரோம் சார். இது ஓகேங்களா சார்? இந்த குழு 2019 நாங்கள் நடத்தி வந்துருக்கிறோம் சார். சார் இந்த மன்றம் இல்லை சார், இது ஒரு ரசிகர் ஆஃபீஸ் சார், அவ்வளோதான் சார். மன்றம் நாங்கள் பேர் வைக்கல. இது அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குரூப்னு சொல்லிட்டு 2000 இது நடத்தின்னு வந்துன்னு இருக்கோம் சார். 2000 2025 வரைக்கும் இப்போ இது நடந்துட்டு இருக்கு சார். இது சார் இது நாங்கள் எங்களுக்கு ஒரு டீம் 10 பேர் இருக்கிறோம் சார். இந்த 10 பேர் மூலயமா நாங்கள் நிறைய பேருக்கு இந்த வீதியில் யாராவது தவறிட்டா அவங்களுக்கு இறுதி சடங்கு, மருத்துவ உதவி, நிறைய அநாத ஆசிரமங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்கிறோம் சார்.
இதோட கூட நலத்திட்ட உதவி எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். இது பெங்களூர் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல அதர் ஸ்டேட் எங்க போய் பண்ணுறீங்க? சார் இது தமிழ்நாட்டில் நம்ம குரூப்பில் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த முத்துன்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவங்க ஊரில் தருமபுரியில் கௌரிசெட்டிப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் வந்துட்டு ஜூன் மாதம் அண்டு ஜனவரி மாதம் வந்துட்டு 2 மாதம் வந்து நாங்கள் ஒரு 2 ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் சார். 1000கணக்கான பேருக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குறோம் சார். அது இல்லாமல் இது வந்து ஒரு ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷீல்டு பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன காரணம் இவ்வளோ ஷீல்டு, என்ன ஆசை உங்களுக்கு? சார் இது வந்து நான் வந்து 1987 நான் தலைவர் ரசிகராக இருக்கேன் சார். இது வந்து தலைவர் மேலே ஒரு சக்தி, இழுப்பு சக்தி இருக்குது. அந்த சக்தி மூலமாக இவ்வளோ நண்பர்கள்லாம் எனக்கு வந்து இந்த ஷீல்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெங்களூரில் இருக்கிற அனைத்து மன்றத்து மூலயமா இது வந்த இந்த ஷீல்டு சார். இது சென்னையில் லாஸ்ட் டைம் லால் சலாமுக்கு மாலை போட்டாங்க, ஆனால் நான் போகல. பெங்களூர் இருக்கிற அனைத்து தலைவர் ரசிகர்களும் கலந்துட்டாங்க சார். இப்போ பெங்களூர்ல இப்படி ஒரு ரசிகர் இருக்கிறார் அப்படின்றது வந்து உங்க தலைவருக்கு என்னைக்காவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக சார். 2 முறை நான் தலைவரை மீட் பண்ணி நம்ம அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழு நிறைய ஆல்பம் கொடுத்துருக்குறேன். கன்னியாகுமரியில் அன்னை ரெசார்ட்டில் வந்துட்டு 2023 அக்டோபர் மாதம் 10லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அவர் ஷூட்டிங் ஆச்சு. அப்போது அவர் அன்னை ரெசார்ட்டில் பார்த்து நான் தலைவரை மீட் பண்ணி நான் பேசியிருக்கிறேன். தலைவர் வந்துட்டு அன்னை ரெசார்ட்டில் வந்துட்டு வேட்டையின் படம் ஷூட்டிங்கில் போயிட்டு நான் சாரை மீட் பண்ணி அவருக்கு இது மாதிரி பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். திருநெல்வேலிக்கு அந்த வருஷம் திருநெல்வேலியில் ஷூட்டிங் ஆகிடுச்சு, வர சொல்லியிருந்தார். அங்கே போகும்போது நிறைய பேர் கூட்டம் இருந்தால அன்றைக்கி எங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நாங்கள் திரும்ப வாபஸ் வந்துட்டோம் சார். 2வது முறையாக மே மாதம் 24ஆம் தேதி எங்களுக்கு வாய்ப்பு, ஒரு 15 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சி தலைவர் வீட்டுக்கு போனோம். அங்கேயும் வந்துட்டு 24 வந்து லதம்மாவை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். 25ஆம் தேதி 4 மணிக்கு மேனேஜர் சந்தோஷ் அவர் வந்துட்டு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்குள்ளே காலையில் 11:30 மணிக்கு எங்கள் அம்மா தவறிட்டதால் நாங்கள் திரும்ப பெங்களூருக்கே வந்துட்டோம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்போ இது வந்து தலைவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்றப்போ தலைவர் வந்து பார்க்கணும் அப்படின்றதுல உங்கள் குழுவில் நிறைய பேர் எடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. என்ன வேண்டுகோளாக வைக்கிறீங்க தலைவர் வந்து மீட் பண்ணுறது? சார் தலைவரே வந்துட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் தலைவரை பார்க்கணும், தலைவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார். அது வந்துட்டு எல்லாருக்கும் தலைவர் கொடுக்க முடியாது. உண்மையான தலைவர் ரசிகர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை மாதிரி ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாங்க, நிறைய பொது தொண்டு செய்கிறாங்க, நிறைய மருத்துவ உதவி செய்கிறாங்க. இது மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறவங்கள தலைவர் யார் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பம் சார். சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தீவிர ரசிகர் இல்லை, பெங்களூர்ல ரசிகர் சார். பெங்களூரில் வந்துட்டு தலைவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வெறியர் இருக்காங்க சார். தலைவருக்கோசரம் உயிரை கொடுப்புன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் உயிரை கொடுக்க மாட்டோம். தலைவருக்கு எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நல்லது செய்வோம் சார். நாங்கள் இது வந்து அவருக்கு வந்து தெரியவே தெரியாது, பார்க்க போறதும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்றப்போ இவ்வளவு செலவு பண்றீங்க, அவருக்கு பார்க்கறாரு பார்க்கல அது கிடையாது, ஆனா நான் தலைவருக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக தலைவர் பார்க்கட்டும் பார்க்காத போகணும் சார். தலைவர் எங்களுக்கு நல்லதே சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு நல்லா இருங்க, ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவை பாருங்கள், பிள்ளைங்களை பாருங்கள், அப்போ உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய உழைப்பில் நாங்களும் வந்துட்டு 100ல் ஒரு 5 ரூபாய் எடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் நடத்தின்னு வந்துக்கிறோம் சார். நான் மட்டும் இல்லை சார், எங்கள் குழுவில் வந்துட்டு நிறைய நண்பர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேருமே எங்கள் கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதால தான் சார் இதெல்லாம் செய்ய முடியுது சார். 2024 தலைவருடைய உடல் நலத்துக்காகவும் 2வது வந்துட்டு அவருடைய வேட்டையின் படம் வந்துட்டு நல்ல முறையாக வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் வந்துட்டு 2000 பேருக்கு மேலே அன்னதானம் சிறப்பு அபிஷேகம் செய்தேன் சார் அவருக்கு. கண்டிப்பாக சார். நான் இவ்வளவு நீங்க செலவு வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம இங்க பெங்களூர்ல வந்து இதுதான் எங்க தலைவரோட ஒரு மன்றம், இந்த மன்றத்து மூலியமா நிறைய சோசியல் சர்வீஸ் நாங்க பண்ணிட்டு அப்படின்றத இதுல எத்தனை வருஷமா அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுங்க, அந்த சோசியல் சர்வீஸ் அப்படின்றது? சோசியல் சர்வீஸ்ன்றது நான் 2000லேருந்து பண்ணிட்டு வந்துருக்கேன் சார். எனக்கு வந்து தலைவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப அப்போ அதுலேருந்து நான் ஆரம்பித்து 2000ல் ஸ்டார்ட் பண்ணி 26 வருஷமாக பண்ணுக்கிறோம். ஆனால் இந்த ஆஃபீஸ் வந்துட்டு அன்பு தலைவர் ஒரு குழுன்றது ஆஃபீஸ் வந்து 25 வருஷமாக இருக்குது. இந்த அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழுன்றது இந்த 5 வருஷமாக வந்துட்டு தலைவருக்கு தெரிகிற மாதிரி 2019லேருந்து 2025 வரைக்கும் இதை செய்து வந்துக்கிறோம் சார். இது சம்பந்தமான எல்லா விஷயமும் இங்கே தான் பேசுகிறதா? ஆமாம் சார். எல்லா மீட்டிங்கு எல்லா படத்துக்கும் சரி, பொது சேவை செய்யும் போதும் சரி, ஒவ்வொரு வாரமும் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை இங்கே நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மீட்டிங்கு நடத்துவோம் சார்.
இப்போ பார்த்தீங்கன்னா கூட சமீபத்தில் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்படியே தான் பால் பாக்கெட் போடுறதும் தேங்காய் உடைக்கிறதும் பீன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அந்த இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற விஷயத்துல அந்த காசை வந்து பயன்பட பண்ணுறீங்க. அது எப்போது அந்த மாதிரி ஆரம்பிச்சு சார் வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு நிறைய ரசிகர்கள் வந்துட்டு லட்சக்கணக்கான ரூபாய் மாலை போடுறாங்க சார். மாலை போடுறாங்க, பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க சார். அது ஒரு பக்கம். இது இந்த அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழு முக்கியமாக நலத்திட்ட உதவி தான் சார் நாங்கள் நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். தலைவர் படம் வந்தாவே அன்னதானம், நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவியெல்லாம் செய்யணும் வந்துக்கிறேன் சார். நாளைக்கு வந்து இன்னைக்கு கூலி ரிலீஸ் அப்படின்றது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதன் மூலமா என்ன இங்கே சிறப்பாக என்ன பண்ணிட்டு இந்த வருஷம் பெங்களூர்ல? கூலி படத்துக்கு வந்துட்டு சார் எங்களை வந்துட்டு உபேந்திர சார் வந்துட்டு கர்நாடகா ரியல் ஸ்டார் உபேந்திரா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி படம் எப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டார். நாங்கள் அவர் வந்துட்டு எங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி 2 முறை அவர் நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம். மீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒரு 11 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினார் சார். படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறத சொன்னோம். நல்லா இருக்குது, நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கீங்க சார், சூப்பர் ஸ்டார் கூட ஒரு ரியல் ஸ்டார் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னேன். உபேந்திர சாருக்கு நாங்கள் சொன்னோம், எங்களை வர சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து வெறுமனே போகல, இங்கேருந்து நாங்கள் 8 கிலோமீட்டர் சார், அன்பு தலைவர் ஆஃபீஸ் காக்ஸ்டவுன்லேருந்து சதாசிவம் நகர் அவர் வீட்டு வரைக்கும் சார். 2 வீலரில் வந்துட்டு 100கணக்கான 2 வீலரு, காரு, ஆட்டோவில் வந்து ரேலியாக போகிறோம் சார். கப்பன் ரோடு, விதான சௌதா, அங்கே ஷாலிகா ஹோட்டலு, காவேரி டு சதாசிவம் நகர் சார். இது 8 கிலோமீட்டர் ரேலியாக போயிட்டு இருக்கோம் சார். அங்கே போயிட்டு தலைவருடைய 50வது பொன் விழா வந்துட்டு அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. யார்? உபேந்திர சார் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த விழாவை நம்ம இங்கேயே செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னதால் நாங்கள் சந்தோஷமாக அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே வந்துட்டு தலைவருடைய பொன் விழா கேக் கட்டிங் இருக்குது. அதோடு கூட உபேந்திர சாருக்கு இந்த அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழுவின் சார்பாக, தலைவர் ரசிகர் சார்பாக அவருக்கு வந்து இந்த உபேந்திராவுக்கு இந்த கூலி படம் வாழ்த்து தெரிவித்து அங்கே கேக் கட்டிங் பண்ண போகிறோம் சார். ஓகே, இந்த கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் அந்த விஷயம் பண்ண போறீங்க. இதன் மூலமா இன்னும் தொடர்ந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இது மூலமா இல்லை இந்த பணி அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்குமா? கண்டிப்பாக சார். எங்களால் எங்கள் டீம் வந்துட்டு நாங்கள் இப்போ எங்கள் ஆலோசனை, டீமுடைய ஆலோசனை என்னென்னா, நிறைய பேருக்கு உதவி செய்யலான்னு, மருத்துவ உதவி செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அது வந்துட்டு 100 ரூபா இருந்தாலும் சரி, ₹1,00,000 இருந்தாலும் சரி, அதை மாதிரி வந்துட்டு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். மெடிக்கல் கேம்ப் பண்ணுறதாம இதெல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் சார். எதிர்ப்பு இல்லை சார். நாங்கள் வந்து தலைவர் ரசிகண்டாவே எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க சார், சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது சார். நாங்கள் நல்லது செய்கிறதால நல்லதே நடக்குது சார். இது சரி, இது தொழில் செய்கிற இடமாச்சு, எப்படி ஆஃபீஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டு சார் இது வந்துட்டு இந்த கம்பெனி பேர் வந்துட்டு ஏஎம்னு சொல்லிட்டு, ஏஎம் ஸ்டார்னு சொல்லிட்டு சார். எங்கள் குடும்ப பேர் வந்து ஏஎம். அதோட கூட சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டார்னு வச்சுட்டேன். ஏஎம் ஸ்டார்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்துட்டு 2000லேருந்து இந்த 26 வருஷமாக நடந்துன்னு இருக்கு சார். இது வந்து தொழில் பண்ணுற இடம் தான் சார். ஆனாலும் வந்து தலைவர் மேலே இருக்கிற ஒரு போதை, இது வந்துட்டு இதுக்கு அடிமை ஆகிட்டோம். எங்களுடைய தொழிலும் இதுதான், தலைவருடைய ஆஃபீஸும் இதுதான். பெங்களூரில் இந்த ஆஃபீஸுக்கு 30,000 ரூபாய் வாடகை கொடுத்து இந்த ஆஃபீஸை நாங்கள் நடத்தின்னு வந்துருக்கோம் சார். ஆமாம் சார், மன்றம் சார். யாருக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை சார். மன்றம் கிடையாது சார். ஒரு அன்பு தலைவருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இந்த ஆஃபீஸ் நடத்தி நிற்கிறோம் சார். பணியில் வந்து செஞ்சுட்டு வரீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது குறை அப்படின்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு குறை அப்படின்னு வந்து செய்கிற பாடம் வேலை பார்க்குறேன், அது மூலமாக எனக்கு இது வந்து நிறைவேறல, இது ஒரு ஆசை அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள். முதல்ல நாங்கள் சந்தோஷமாக ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய திருப்தி இருக்குது. ஆனால் எங்களில் 100ல் 1 தான் குறை இருக்குது, 100ல் 1 தான் குறை. எங்கள் தலைவரை பார்க்கணும், தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாள் ஆசை. அது நாங்கள் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் அவர்கிட்ட போயிட்டு வருவோம் சார். தலைவரை வந்துட்டு நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சார். அது கிடைக்குதோ கிடைக்கலும் பரவாயில்ல சார். ஆனால் எப்போது ஒரு முறை கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் கூப்பிட்ட உடனே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளோடு இருக்கிறோம் சார். இப்போ கூட மே மாதம் போயிட்டு இந்த அன்பு தலைவர் லோகோ கொடுத்துட்டு அது அவர் மூலயமா இந்த லோகோவை வந்துட்டு பொது சேவைக்காக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நலத்திட்ட உதவிக்கோசரம். அவர் மூலயமா இந்த லோகோ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கிறோம் சார். இது வரைக்கும் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழுவின் சார்பாக என்னுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த அன்பு தலைவர் ரஜினிகாந்த் குழு நடத்துறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பெங்களூர் இருக்கிற அனைத்து ரசிகர்களும், யாரும் பேர் சொல்ல விரும்பலை, அனைத்து ரசிகர்களும் வந்துட்டு எங்களோட சேர்ந்து நல்லதை செய்திருக்காங்க. அவர்களுக்கு வந்து இந்த டைம் வந்து பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன்.